கரூரில் தாவேகா பரப்புரை கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் விஜயன் ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் சிபிஆர் நிர்மல்குமார் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. 4 பிரிவுகளில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனுவானது தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனு மீதான விசாரணை இன்று பிற்பகலில் நீதிபதி எம் ஜோதிராமன் முன்பு நடைபெற்ற நிலையில் தற்பொழுது அந்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தற்பொழுது ஜாமீன் வழங்குவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை, தற்பொழுதைய சூழலில் ஜாமீன் வழங்க இயலாது என்ற ஒரு காரணத்தை நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அதாவது தற்பொழுது இந்த கூட்டணி சுற்றி பலர் இன்னும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். எனவே இந்த நிலையில் ஜாமீன் வழங்க இயலாது என்ற ஒரு காரணத்தை கூறி நீதிபதி தற்பொழுது இந்த இருவரினுடைய முன்ஜாமீன் மனுக்களையும் தள்ளுபடி செய்திருக்கிறார். இன்னும் இந்த உத்தரவு நகலானது முழுமையாக நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. எனவே அது கிடைத்த பிறகுதான் என்ன காரணங்களுக்காக இவர்களது முன்ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்கின்றன என்ற காரணம் என்பது நமக்கு தெரிய வரும். அந்த வகையில் முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் இருவருக்கும் ஜாமீன் வழங்க இயலாது தற்பொழுது சூழலில் என்ற காரணத்தை சொல்லிதான் நீதிபதி தற்பொழுது இருவரினுடைய முன்ஜாமீன் மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டு இருக்கிறார். தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த இருவரினுடைய மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக இவர்கள் அடுத்தது நேரடியாக உச்ச நீதிமன்றத்தை மட்டுமே அணுக முடியும். இது குற்ற வழக்கு என்பதால் தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அமர்வில் அவர்களால் மேல்முறையீடு செய்ய முடியாது என்றால் இது குற்றம் தொடர்பு, அதாவது கிரிமினல் வழக்கு. எனவேதான் இவர்கள் இந்த உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தான் நடத்தி 20 சார்பிலும் முன்ஜாமீன் கோரி மனுவானது தாக்கல் செய்ய முடியும்.